வணக்கமானவர்கள். கடவுளை நம்பாத ஒருவன் கடவுளை அவன் நம்பவே மாட்டான். எல்லாம் தன்னுடைய செயல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டான், பிறகு நல்லா சம்பாதிச்சான், பெரிய பணக்காரனாக மாறினான். அவன் மற்றவன்கிட்ட சொல்கிறதெல்லாம் கடவுளை நம்பாதே முட்டாள், நான் உழைப்பில் எப்படி சம்பாதிச்சு முன்னுக்கு வந்தேன், அந்த மாதிரி நீங்களும் சம்பாதிச்சு முன்னுக்கு வரலாம். வீணாக கடவுள் கோயில் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்சம் காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். நண்பர்கள்லாம் சேர்ந்து எக்ஸ்கர்ஷன் டூர் போனாங்க, கொடைக்கானல் போனாங்க, எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று, குணா படத்தில் வர்றது மாதிரி. அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு இவன் தனியாக போனவன் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. கீழே குனிஞ்சு பார்த்தான், அவ்வளோ பெரிய பள்ளம். டக்குன்னு நல்லா பார்ப்போமேன்னு எட்டி பார்த்தான், கீழே சரிக்கு விழுந்துட்டான். விழுந்தவன் போய் தேடி மாதிரி இடையில ஒரு மரம் இருந்தது, அந்த கிளையை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருந்தான். சத்தம் போட்டான், என்ன யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டுட்டே இருந்தான். ஒருத்தனும் வர்றது மாதிரி தெரியலை அவனுக்கு. என்னடா அப்படி மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு வேதனை அடைஞ்சான். ஒரு அரை மணி நேரம் தொங்கி பார்த்தான், அவனுக்கு மேலே தொங்க முடியலை அவனால். அப்போ தான் நினச்சான், நம்ம பொழுதனைக்கும் கடவுளை திட்டிக்கிட்டே இருப்போம், புரியுதா? இந்த கடவுளை திட்டுறதுனால என்னமோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, அதனால் கடவுளை வேண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஏதோ ஒரு படம் பார்த்தான், பழைய படம். அதில் முருகன் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. முருகா என்னை காப்பாற்று, முருகா என்னை காப்பாற்று, முருகா என்னை காப்பாற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஒரு 5-6 தடவை கத்தணும். நம்ம இது நாள் வரைக்கும் கடவுளே வணங்கினதில்லை. இப்போ திடீர்னு முருகா என்னை காப்பாற்றுனா எப்படி வருவார்? வரமாட்டார். நம்ம இறக்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கடவுள் பார்த்தார். கடவுளோடைய எண்ணம் உயிர்களை காப்பாற்றுவது தான், அழிக்கக்கூடிய எண்ணம் கிடையாது. உடனே நினைச்சார், உன்னை காப்பாற்றுறேன். ஒரு அசரீர் சத்தம், உன்னை நான் காப்பாற்றுறேன், கையை விட்டுட்டு குதி, நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு அசரீர் சத்தம். என்னடா அது, திடீர்னு கையை விட்டுட்டு குதி, நான் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிறேன்னு அசரீரி சொல்லுதே அப்படின்னு யோசனை பண்ணான். குதிச்சிடுமான்னு ஐடியா பண்ணான். கடவுள் தான் சொல்கிறாரு போல இருக்கு, குதிச்சா நம்மளை தாங்கி பிடிச்சிக்காரு. அப்புறம் அவனுக்கு ஒரு சிந்தனை, இவ்வளோ காலம் நம்ம கடவுளையே வணங்கலையே, நம்ம என்னவனை எப்படி கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்? ஏதோ தீய செயல், நம்ம கையை விட்டு கீழே அடிபட்டு செத்து போடுவோம். அதனால் நம்மளை சாவ வைக்கிறதுக்காக அந்த அசரீரி சொல்லுது, கையை விட்டுட்டு குதிராங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் கையை விட்டுட்டு குதிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு தொங்கி பார்ப்போம் அப்படின்னா. கொஞ்ச நேரம் ஆணிச்சு, அவனால் முடியலை, கையை விட்டுட்டான். திடீர்னு கீழே விழுந்தவனை கடவுளை கையை நீட்டி காப்பாற்றிட்டார். அட, உண்மையிலேயே கடவுள் காப்பாற்றினாரா? அவனுக்கு பெரிய சந்தேகம் வந்தது. நான் அவ்வளோ காலம் உன்னை வேண்டதே கிடையாது, உன்னை நினச்சி உன் நாமத்தையும் சொன்னது கிடையாது, எப்படி நீ என்னை காப்பாற்றினேன்னு கேட்டான். நீ என்னை இல்லைன்னு என்னைக்கு சொல்றியோ அப்பையெல்லாம் நீ என்னை நினைக்கிற. நீ மற்றவன்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கடவுள் இல்லை, நம்பாத அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருந்த. கடவுளை வணங்குறவன் அதை பற்றி சிந்தனை பண்ண மாட்டான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் எப்போதும் கடவுளை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பான். நீ ஒவ்வொரு வாட்டையும் கடவுள் இல்லை என்னுடைய முயற்சி தான், கடவுள் இல்லை என்னுடைய முயற்சி தாங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டே தான் நீ இருந்த, புரியுதா? அதனால தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னாரு. உண்மையும் அதுதான். கடவுள் இல்லை என்பவனையும் கடவுள் ஆதரிப்பார். இல்லாத பொருளை நீ ஏன் இல்லைங்கிற? நான் சொல்ல போகிறீங்களா? ஒரு இடத்துல ஒரு பொருள் இல்லை, இந்த குடம் இல்லை, இந்த குடம் இல்லை, குடம் தான் இல்லையே, அப்புறம் எதுக்கு குடம் இல்லைன்னு நீ சொல்கிற? குடம் இல்லைன்னு நீ சொல்லும் போதே அந்த இடத்தில் இருந்தது என்பதற்கு உன் வாயிலேயே ஒத்துக்கிட்ட, புரியுங்களா? இதுதான் ஞானிகள் சிரிப்பார்கள். கடவுள் இல்லை என்று சொல்பவனை ஆசிரியர்கள் சிரிப்பார்கள். இல்லாத பொருளை நீ ஏன்டா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க? கடவுள் இல்லைன்னு புரியுதா? அதான் இல்லைன்னு தெரியுது, அதை ஏன் இல்லைங்கிற? இந்த மேஜையில் டம்ளர் இருக்கிறது, இந்த இடத்துல மேஜையில் டம்ளர் இல்லை, நீங்கள் இல்லாததை நீ பற்றி சொல்லிகிட்டு இருக்க.
புரியுங்களா? நீ இல்லாத சொல்லும்போதே இருக்கு என்பதற்கு நீயே உதாரணமாக மாறிவிடுகிறாய். இதைத்தான் இந்த கதையின் மூலயமா நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.